மலைக்கு மேல அந்த கேவலி எது படி படி நிச்சுனா அதுக்கு பலாபலம் என்ன கேக்குது? ஆமா பல்லக்கில் ஏறி ஒரு கால் மண்டபம் வந்தோம். அப்படி இருந்தாலும் நம்மளுடைய வீதியிலே என்ன காரணம்? யாரோ மலையிலிருந்து ஒரு பெண் குரத்தி வந்திருக்காமா. மலைக்குரத்தி வந்திருக்காளா? குறி சொல்லுவாரா? ஆமாமா. அப்படியானால் எனக்கும் குறி கேட்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கின்றது. அப்படியாமா? சொல்லிட்டாயே மகாராணியம்மா இருக்கிறாங்க அரமல்ல மகாராணியம்மா இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஒரு குறி சொன்னா அப்படியே ராணி அம்மாவுக்கு குறி சொல்லணும்னு கூப்பிடுது. ஆமா தம்பி போலாமா? அருகாமல் ஆயிடுச்சுமா? இப்படியே ஆகட்டும். தம்பி சொல்லிட்டாயே போகணும்னு சொல்லுது. உங்க அரண்மனையில குறி சொல்லலாம். அந்த அரண்மனையில உங்க மகாராணியம்மா நல்லா இருக்குது. நல்லா இருக்குது. அதான் தம்பி நானும் கேட்டேன். சொல்லுதாம்மா தம்பி. ஆமா தம்பி போலாமா? ஆமாமா. அடி மன்னரே எந்த தேசம் என்ன நாடு எங்க வந்திருக்கேன்? நாடு நகரத்தை கேக்குது. ஆமா குரமாதே.
புறமாதே நாடு என் பேர் என்ன என் ஊர் என்னன்னு கேக்குது. ஆமா புறமாதே என்ன நாட வெள்ளிமேடு என் பெயரை பூங்குழலி தாயே. அப்படி இருந்தாலும் ஊரு தேசம் என்று அனைக்கே உரைத்த போது ஊரு தேசம் உரைக்கும் பொழுது அந்த உச்சியில் கவிதையானது சொல்கிறது. அதனுடைய பலன் என்று தெரியுமா? அதோட பலன் என்ன கேக்குது தாயே. ஆமா குரமாதே சொல்றேன் கேளு தாயே. அந்த தலைக்கு இறங்க விளையாது அந்த தலைக்கு மேல அந்த கேவலி அது படி படி நிச்சுனா அதுக்கு பலன் என்ன கேக்குது. ஆமா குரமாதே அப்படி தலைக்கு மேல கேவலி படிபடின்னு சொன்னா உங்களுக்கு தளராத செல்வம் வந்து சேர்ந்தது. ஏண்டா காவலா வாடா இங்க நமக்கும் ஏகப்பட்ட செல்வம் இருக்குது. ஏண்டா ஒரு 3 பேர் வந்தீங்க இப்போ கூப்பிடுற நேரத்துக்கு வாரி வெயில போட்டாங்க. இந்த கரமாதான் சேர இடமே தான் சேருமாச்சு. ஏண்டா எங்களுக்கு ஏற்கனவே செல்வங்கள் இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் இன்னும் செல்வம் வந்து சேருன்றானே எத்தனை ஏழை பழக்கிறான் அவங்களுக்கு சேரக்கூடாதா? மலை கூட மலையில் உள்ள கவலையானது என் மார்புக்கு நேராக சொல்கிறது. அதனுடைய பலாபலன் என்னன்னு தெரியுமா? சொல்லுத்தாயே சொல்றேன் கேளத்தாயே. மார்புக்கு நேர்க்கே விழியாது அப்படி செவிலியது வழிவழின்னு சொன்னா அந்த பலராம சக்கரவர்த்தி அந்த பலராம சக்கரவர்த்தியால நீங்க சந்தோஷமா வந்துருக்கீங்க தாய். ஏண்டா அந்த பலராம சக்கரவர்த்தியால நமக்கு நல்லது நடக்க போகுதுன்றாங்க. அம்மா பூ வைக்கணும். அம்மா நான் தான் கொண்டு வைக்கிறா. புறமாதே உன்னை கண்ட போது
இல்லை கண்டவுடன் எனக்கு இரு பக்கமும் தோல்வி துடிக்கின்றது. அதனுடைய பலன் என்ன தெரியுமா? சொல்ல கேட்டாயே சொல்லாமே எங்களுக்கு ஈடாது அந்த பெண்களுக்கு இருபக்கமும் தோல் துடிச்சா அதுக்கு என்ன பலம்? ஆமா குரமாதே, அப்படி பெண்களுக்கு இருபக்கமும் தோல் துடிச்சா உனக்கு இன்னொரு பிள்ளை பிறக்க போகுதுன்னு அர்த்தம். ஏண்டா இங்க வாடா. ஏண்டா எனக்கு இருக்கிறச்சோ நக்கனகுமார ஒருத்தங்கிறான். பார்க்க மாட்டேன். ஏண்டா ஏண்டா எனக்கு இருப்பதோ ஒரே ஒரு பிள்ளை தான். ஏண்டா எனக்கு ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்குது. அவனோ இலக்கண குமார. 55 ஆமா இன்னும் 5 புள்ள கொண்டு இல்ல நமக்கு போறேன். ஏண்டா ஒரு பிள்ளை பிறகுச்சுன்னா நான் வெக்கிரிஸ்க்கு போற கணக்கரா? அது இல்லமா நம்ம இந்த செல்வம் இல்லையா நாடு இல்லையா இன்னும் 10 புள்ள கூட எதுலயும் நமக்கு குறை கிடையாது. அப்படி இருந்தாலும் நான் என்ன கோல் விடுறேன் கேள்வி கேட்டேன். என் மாமிக்கு 101 பிள்ளை. 101 புள்ள உனக்கு 2202 ஏண்டா 201 எப்படி இஷ்டு போறது? மாமி எப்படி போட்டா போட்டுக்கலாம் ஆவட்டாவது. சரி இருக்கட்டும், ஏதோ இன்னொரு பிள்ளை பிறகுதான். அப்படி இருந்தாலும் அரசருக்கு எப்படி இருக்கு? இது வரைக்கும் பெண்களுக்கு கேட்டோம், ஆண்களுக்கு கேளு. ஒரு பெண்ணாக பிறந்தவருக்கு வலது பக்கம் தோற்றுவித்தா அவனுடைய பலன் என்ன தெரியுமா? சொல்ற கேட்டாயே மங்கையற்கு வாழது பக்கம் புறமாது ஒரு பெண்ணாக பிறந்தவருக்கு வலது பக்கம் தோற்றுவிட்டா மழை போல செல்வங்கள் வந்து சேரும். ஏண்டா மலைமறையா செல்வம் வந்து சேர்ந்தாலும் அது எல்லாத்தையும் வச்சு அரசாட்சி செய்யக்கூடிய அளவுக்கு தெம்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் ஆண்களுக்கு கேட்டு பார்க்கலாமா? இது வரைக்கும் யாராவது கேட்டோம், பெண்களுக்கு கேட்டோம். இப்போ அரசருக்கு கேளு. அரசருக்கு கேட்கணும். புறமாது
ஆண்களுக்கு வலது பக்கம் தோல் துடித்தா அதனுடைய பலன் என்ன தெரியுமா? சொல்றேன் கேட்டாயே. கேட்டாயே ஆண் பிள்ளைக்கு வலது பக்கம் அப்படி ஆண் பிள்ளைகளுக்கு வலது பக்கம் தோல் துடிச்சா என்ன பலன்னு கேட்டா ராமபுரமாரே அப்படி ஆண் பிள்ளைகளுக்கு வலது பக்கம் தோல் துடிச்சா அங்கிருந்து 8 நாளுக்குள்ள ஒரு நாடு வந்து சேர போகுது. நாட்டோட நாடு வந்து சேர போகுதுன்ற வேண்டாம் போடாம உங்களுக்கு என்ன இல்ல நான் ஏன் போட்டேன் சேரக்கூடாதா? ஏண்டா உனக்கு நாங்க ஒரு நாடு கொடுக்கறோம் இன்னும் விட்டு நேரம் தானே நம்ம 55 தேசம் ஏற்கனவே 56 தேசம் இருக்குது. 55 தேசங்குது. அத்தா கூட ஒரு தேசம் வந்து சேர போகுதுங்குது. தெம்பு தானே தேசம் ஆகட்டும். அப்படி இருந்தாலும் புறமாதே ஒரு ஆண்களுக்கு இடது பக்கம் தோல் துடித்தா அவனுடைய பலன் என்ன தெரியுமா? சொல்ற கேட்டாயே காலையக்கு இடது பக்கம் கேளத்தாயே புறமாதே அப்படியே காளையர்களுக்கு அவங்க நாட்டுல வாழ மாட்டாரு மேல்நாடு போயிடுவார் தாய். ஏண்டா வாடா வாடா நீ வாடான்னா நான் வரணும், நீ போடான்னா நான் போகணுமா என்ன? ஏண்டா அதுக்காக உன்னை வச்சுங்கிற நல்லா தெரிஞ்சுக்க காவலாளி வேலைக்கு வச்சுக்கிறா சொல்லு மரியாதை கட்டுப்பிடும். ஏண்டா யாரும் இல்ல நானும் நீங்க 4 அக்கா தங்கச்சி வச்சுக்கிற சும்மாக்குமா இல்ல உன்னை பார்த்தா சந்துக்கா வாசல் போன் வந்துச்சா இல்லையா அவங்க போக மாட்டேங்குது. அதனால்தான் எனக்கு பாப்பா சரி இருக்கட்டும். உங்களை பார்த்தா அப்படித்தான் தெரியுது. அந்த கேள்வி யாரும் உண்மையே பார்த்து வருது. அது எங்க ஆயா. சரி இருக்கட்டும். ஒரு ஆண்களுக்கு இடது பக்கம் இருக்கா சின்ன மாவட்டத்துல பெரிய மாவட்டத்துல இந்த காசியில அப்படின்னா சைக்கிள்ல போவாங்களா, நடந்து போவாங்களா, டூரிங்ல போவாங்களா, ஹெலிகாப்டர்ல போவாங்களா, இல்ல விமானத்துல போவாங்களா அப்படின்னு கேக்குறேன். எதுல போவாங்கன்னு தெரியல. ஆனா இது சின்ன மாலம் பெரிய மாலம் போல அது என்னன்னு கொஞ்சம் தெரியல. ஐயா முந்தி முந்தி விநாயகனே முந்தி முந்தி விநாயகனே அப்ப முக்கராத்தன் மகனே கந்தனுக்கு முன்பிறந்த கணபதிய
சார்ஜர் போட அவனாட்டியா தட்டி பாரு ஏண்டா ஒரே முட்டை வாரம் போட்டுறாங்க ஒரே முட்டை வாரி வச்சுறாங்க ஏண்டா இடது பக்கம் தோல் துடிச்சாதானே இந்த மாதிரி நடக்கும் மகாராஜா தோல் துடிக்காது மகாராஜுக்கு பூ தோலம் துடிக்காது 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 தப்பா நினைக்கிறேன். சரி இருக்கட்டும், இவகிட்ட நம்ம குறி கேட்கலாமா? என்ன சன்மானம் கேட்கறேன்னு கேள்வி. புறமாதே இளத்தாயே அப்படி குறி உரைக்கிறேன்னா உனக்கு என்ன சன்மானம் வேணும்? எனக்கு என்ன சன்மானம் வேணும்னா சொல்றேன். குறி உரைத்தால் என கொடுப்பாயம் அப்படி நீ கேக்குற புரிய நான் சொன்னா எனக்கு சன்மானமா என்ன கொடுத்த புறமாதே அப்படி நீ எனக்கு குறி உரைத்தனா உன் குறை கூட தானே அப்படி எனக்கு புரி உரைத்தனா உனக்கு முத்து பவளம் என்று சொல்லக்கூடிய நாணயங்களும் முத்துக்களும் நான் உனக்கு கூடையில தன்னடா 1 கோடி கொடுக்கறேன்னு சொல்றேன். உன்னுடைய கூடை நிறைய கொடுக்கிறேன் நான். பவளம் வேண்டாம் கிளத்தாயே அந்த முத்து வைடூரியம் யாருக்கு வேணும் தாயே? இது எல்லாம் எங்ககிட்ட அப்படி இதெல்லாம் உனக்கு வேணாடா. ஏழை போட்டு நினைக்காத, பணக்கார பட்டியாட்டம். பணக்கார போறதியா நாம எம்மா செல்வம் நகரத்தில் கொடுக்கறோம் வானான்றான். அப்படியானா உனக்கு வேற என்னதான் வேண்டாம்? கிளத்தாயே நான் கேட்கிற பொருள் நீங்க கொடுத்துட்டா இருந்தா அப்படி இருந்தாலும் உனக்கு வேற என்னதான் வேணும்? நான் கேட்கிற பொருள் நீங்க கொடுத்துட்டா இருந்தா அவளுக்கார பையனா எனக்கு கை போட்டு சத்தியம் செஞ்சு கொடுங்க. கை விட்டு கொடுட்டா அப்படி தெளிவா சொல்லண்டா.
அடையாளத்துல இருந்து உனக்கு ஒண்ணும் முடியாதான் வந்து இப்போ. ஆமா ஆமா சரி இருக்கட்டும். இவன் வந்தது வராதுமா. நம்ம குறி கேட்டா நீ சத்தியம் செஞ்சு குத்தாதான் நம்ம குறி சொல்லணும்னு சொல்றாளே. அப்படி என்னதான் கேட்பான்? உனக்கு எதாவது தெரியுமாடா? அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. ஆமா அவங்க சரியான மந்திரக்காரு தந்திரக்காரு எல்லாம் மை ஜாலம் எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க உனக்கு எப்படி தெரியாதுடா? நான் அவங்க அப்பனை எங்க அம்மா தானே வச்சுக்கிட்டு வரவனுக்கு பிறந்த பையன் தெரியாத மன அவளுக்கு. இருக்கட்டும். நம்ம சத்தியம் செய்யற மாதிரி செய்வான். ஆமா அவகிட்ட குறி கேட்பான். நாடகமே நடிக்கிறோம். ஒரு நாடகம் மாதிரி நடிச்சு என்னத்தான் கேக்குறேன்னு பாக்கலாம். பாக்கலாமே. புறமாதே கேட்க பண்ணு. நாங்க நீ கேட்க வேண்டிய பொருளை வந்து நான் தருகிறேன். அப்படின்னா சத்தியம் செஞ்சு கொடுக்கட்டாய். சும்மா சத்தியமே நடிக்கணும். அப்படி சத்தியமே நடிக்கலாம். சரி இருக்கட்டும். நீ கேக்குற பொருளை நாங்க சன்மானமா தருகிறோம். நீ சத்தியம் சத்தியம் சத்தியம். எனக்கு என்ன பொருள் வேணும்னா என்ன பொருள் வேண்டும்? சென்னல் தவிர செம்பொன் வேண்டாம். புறமாதே எனக்கு என்ன வேணும்னா அந்த சென்னலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு குறி சொல்றதை. ஏண்டா வாடா. காரகத்துக்கு செல்லும் போது மகராஜ் என்ன சொல்லிட்டு போனாரு? கூட்டி என்ன சொன்னாரு? எந்த நன்றி நீ சொல்லுவீங்க. அது எனக்கு தெரியும். அவருக்கு தெரியுமா? உனக்கு என்ன சொல்லிட்டு போனாரு? அடி பொண்ணா பாடுவாடி. ஏண்டா வராங்க வராங்க வாடா வாடா. நானா காமிச்சா மாதேரா ரவுண்ட் போறாங்க. நல்லபடியா கை சேர காசுல எங்க ஆயிருக்கேன். புது சத்தியாக்குதுன்னு பாக்குறேன். மகராஜா காலத்துக்கு போகும்போது என்ன சொல்லிட்டு போனாரு? என்ன சொன்னாரு? காரகத்துக்கு செல்லும் போது 3 நாள்கள் விளைவிக்கூடிய